எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிடி எக்ஸாமோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் டெலிகிராம் சேனலில் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். அது கீழே தமிழில் கொடுத்துருப்பேன், நல்லா கவனிங்க. எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா 27 ஏப்ரல் 2026 ஆரம்பித்து மே மாதம், மே மாதம் 2026 வரைக்கும் நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ நாளில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது இந்தியா ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணணும். அதனால நிறைய ஷிஃப்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது 27 ஏப்ரல்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதில் இன்னொரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு 4 வீக் வந்து 4 வாரம் வந்து கொடுக்குறாங்க. 27 ஏப்ரல்லேருந்து 2 மே வரைக்கும் ஒரு வாரம்னால, அதே மாதிரி 4th மேலேருந்து 9th மே வரைக்கும் ஒரு வாரம், 18 மேலேருந்து 23 மே வரைக்கும் ஒரு வாரம், 4வது வாரம் பார்த்தீங்கன்னா 25 மேலேருந்து 30 மே வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி 4 வாரமாக பிரிச்சு. இது எதுக்காகனா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த வாரத்தை நம்மளுக்கு எக்ஸாம் வேணும்னு சொல்லிட்டு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கொடுக்கறது. நல்லா கவனிங்க. நான் வந்து ப்ரிஃபரன்ஸ், எனக்கு எந்த வாரத்தில் எனக்கு எக்ஸாம் வேணும்னு சொல்லிட்டு அதை நான் எப்போ சார் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரிஃபரன்ஸ் செய்யறதுக்கான இதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு 11ஆம் தேதி ஏப்ரல், இன்னைக்கு 3 மணிலேருந்து ஆரம்பிச்சு 15ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும், அதாவது 15ஆம் தேதி ஏப்ரல் 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த 4 வாரத்தில் எந்த வாரம் எனக்கு ஓகேவா இருக்கோ அந்த வாரத்தை என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேபி கன்ஃபியூஷனாக தெரியலாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுறதுனால சில கன்ஃபியூஷன் இருக்கும். இது எல்லாமே எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுன்னு சொல்றாங்களா, அது ஓப்பன் ஆனதுமே நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதன்படி என்ன பண்ணிக்கலாம், நீங்க வீக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்குமே என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. எல்லாமே என்னன்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து செக் பண்ண முடியும். இல்லை நிறைய ஸ்டூடெண்ட் இன்னொன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க என்னன்னா, ஓகே அதான் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ எலெக்ஷன் வர்றதுனால என்னன்னா எக்ஸாம் இருக்காது அப்படின்னு சில பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 27ஆம் தேதி 27 ஏப்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 15 நாள் இருக்கு, ரைட்டா? ஸோ ஒரு 15 நாள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், எப்படி நான் ரிவிஷன் பண்ணணும், எப்படி நான் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்குன்னு என்ன பண்றேன்னா நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எஸ்எஸ்சி ஜிடி லாஸ்ட் 30 டேஸ்ல எப்படி வந்து நான் ரிவைஸ் பண்றது அப்படின்னு போட்டிருந்தேன். நான் கம்ப்ளீட் மேத்துக்கு ஒரு கோர்ஸே எடுத்திருந்தேன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூரேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா இதுல இருக்கிற எல்லா சாப்டரையும் பாருங்க. ஏன்னா ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். ஒவ்வொரு வீடியோல என்னன்னா ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா பாருங்க. ஜிகேவி என்ன பண்ணிருக்கேன்னு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க.